அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்று இந்த பதிவில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டிய நம்முடைய நபிகள் நாயம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியது. நபிகள் நாயம் அவர்களின் பிறப்பை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று நாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க போகிறோம். அதாவது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஏன் அல்லாஹ் அவர்களை உலகத்திற்கே ஒரு அருளாக அனுப்பினான், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்றால் உண்மையில் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் திருக்குர்ஆன் மற்றும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் மூலம் பதிலை பார்க்கலாம். முதலில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயம் அவர்களை பற்றி பேசுவது என்பது வெறுமென ஒரு வரலாற்றை சொல்வது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி. இதை அல்லாஹ்வே குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் எதிர்பார்த்து அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறவர்களுக்கு. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை உஸ்வத்துன் ஹசனா, அதாவது அழகிய முன்மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நண்பர்களிடம் எப்படி இருக்க வேண்டும், எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும், துன்பம் வந்தால் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும், இவை எல்லாவற்றுக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில்தான் அழகான பதில் இருக்கிறது. அதனால்தான் மிலாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு முடித்துவிடாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்த மிக அழகான ஒரு வர்ணனையை பார்ப்போம். சூரத்துல் அன்பியா என்ற 21வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அதாவது உலகங்கள் அனைத்திற்கும் அருளாகவே உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டும் அனுப்பவில்லை என்று கூறுகிறான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகங்கள் அனைத்திற்கும் அருள். அதனால்தான் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது இரக்கம், கருணை, மன்னிப்பு, பொறுமை இவை எல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு தெரிகிறது. அவர்கள் பிறந்த காலத்தில் அரேபிய சமூகம் பலவிதமான அறியாமையிலும் தவறான பழக்கங்களிலும் இருந்தது. சிலர் சிலைகளை வணங்கினார்கள். பலவீனமானவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை. பெண்களுக்கு அநீதி நடந்தது. வட்டி, சூதாட்டம், பழிவாங்குதல் போன்ற பல தீய பழக்கங்கள் சமூகத்தில் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து நபியாக அனுப்பினான். ஆனால் நபிகள் நாயம் அவர்கள் முதலில் மக்களிடம் தன்னை பற்றி என்ன சொன்னார்கள்? நான் உங்களுடைய ராஜா என்று சொல்லவில்லை. என்னை பின்பற்றுங்கள், நான் பெரிய மனிதன் என்றும் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் ஒருமையை எடுத்து சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அதற்கு முன்னரே அவர்களுடைய நம்பகத்தன்மையை மக்கள் அறிந்திருந்தார்கள். நபிகள் நாயம் அவர்களுக்கு அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் இருந்தது. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே மக்கள் அவர்களின் உண்மையையும் நேர்மையும் அறிந்தார்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல பேச்சாளராக இருப்பதை விட அவனுடைய வாழ்க்கையை அவன் சொல்லும் வார்த்தைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. பிறகு 40 வயதில் ஹிரா குகையில் அவர்களுக்கு முதல் வஹி வந்தது. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் கட்டளையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இக்ரஹ், ஓதுவீராக என்று கூறப்பட்டது. அந்த நிகழ்விலிருந்து உலக வரலாற்றையே மாற்றிய ஒரு புதிய காலம் ஆரம்பமானது. குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் அந்த அழைப்பு எளிதானதாக இருக்கவில்லை. கேலி செய்யப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய தோழர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இங்கேதான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான குணம் நமக்கு தெரிகிறது. தாயிப் சம்பவத்தை நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக தாயிபுக்கு சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவில்லை. மாறாக அவர்களை கல்லால் தாக்கும்படி தூண்டப்பட்டார்கள். அவர்களின் உடல் காயமடைந்தது, இரத்தம் வழிந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு துன்பம் செய்த மக்களுக்கு எதிராக சாபம் கேட்டிருக்கலாம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் என்ன இருந்தது? அவர்கள் மக்களின் அழிவை விரும்பவில்லை. அவருடைய சந்ததியிலாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் வரலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. இதுதான் ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகங்களுக்கெல்லாம் அருள் என்பதன் ஒரு அழகான எடுத்துக்காட்டு. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை பார்ப்போம். சூரத்துல் கலாம் என்ற 68வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், இன்னக லஅலா குலூக்கின் அலீம், அதாவது நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். கவனியுங்கள், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்வத்தை பற்றி புகழவில்லை, அவர்களின் தோற்றத்தை பற்றி புகழவில்லை, அவர்களின் உலக பதவியை பற்றி புகழவில்லை, மகத்தான குணநலன் என்று புகழ்கிறான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இஸ்லாத்தில் நல்ல குணத்திற்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பேச்சில் பொய் இருந்தால், கோபத்தில் மற்றவர்களை காயப்படுத்தினால், வீட்டில் இருப்பவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டால், மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிக்காமல் இருந்தால், அப்போது நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் எவ்வளவு பின்பற்றுகிறோம் என்று சிந்திக்க வேண்டும். இன்னொரு மிக அழகான வசனத்தை பார்ப்போம். சூரத்து தௌபா என்ற 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் ஃபில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இதன் பொருள், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துள்ளார். நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு மிகவும் வருத்தமானது. உங்களுடைய நலனில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டவர். நம்பிக்கையாளர்களிடம் அவர் இரக்கமும் கருணையும் உடையவர். இந்த வசனத்தை நாம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு வருத்தமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய நலனில் எவ்வளவு அக்கறை இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி நேரங்களிலும் உம்மத்தை பற்றிய அக்கறை இருந்ததாக சஹீஹ் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கும்போது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வர வேண்டும். அவர்கள் நம்மை பற்றி இவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்றால், நாம் நம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறோம்? அவர்களின் சுன்னாவை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர்களின் தொழுகையைப் போல நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்கிறோமா? அவர்கள் சொன்ன நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோமா? அவர்கள் வெறுத்த தீய பழக்கங்களை நாம் விட்டுவிட்டோமா? இதுதான் உண்மையான கேள்வி. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரா ஆலு இம்ரானில் கூறுகிறான். சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 164வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, அதாவது முஃமின்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளை செய்துள்ளான், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் என்று கூறுகிறான். அந்த தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி வெறுமென ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போவது அல்ல, மக்களின் உள்ளங்களை மாற்றுவது, அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, ஞானத்தை கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ்வுடன் மனிதனுடைய தொடர்பை சரி செய்வது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய பணி. அதனால்தான் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கும்போது வெறும் சம்பவங்களை மட்டும் சேகரிக்காமல் அந்த சம்பவங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். குழந்தைகளை அன்பாக அணுகினார்கள், அவர்களிடம் பாசமாக இருந்தார்கள், வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டார்கள், ஏழைகள், அனாதைகள், பலவீனமானவர்கள் ஆகியோரின் உரிமைகளை பற்றி வலியுறுத்தினார்கள். ஒரு முஸ்லிமின் சிறந்த குணம் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையால் காட்டினார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் மன்னிப்பு. மக்காவை வெற்றி கொண்ட நாள் என்று நாம் அறிந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். பல ஆண்டுகளாக நபிகள் நாயகம் அவர்களுக்கும் அவர்களின் தோழர்களுக்கும் எதிராக நின்றவர்கள் அவர்களின் முன்னால் வந்தார்கள். பழிவாங்கும் அதிகாரம் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் மன்னிப்பின் கதவு திறக்கப்பட்டது. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? நம்மால் முடிந்தால் மன்னிப்பது என்பது பலவீனம் அல்ல, அது உயர்ந்த குணம். நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பதும் கடினமாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் நம்முடைய கோபத்தை விட அவர்களின் மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்று புரியும்.
இப்போது இந்த பதிவின் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்றால் என்ன? அவர்களின் பெயரை கேட்டவுடன் ஸலவாத்து சொல்லுவது. ஆம், அது நம்முடைய அன்பின் வெளிப்பாடு. அவர்களை பற்றி படிப்பது. ஆம், அதுவும் அன்பு. அவர்களின் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது. அதுவும் நல்லது. ஆனால் அதைவிட முக்கியமானது என்ன? அவர்களின் வழியில் நடப்பது. நம்முடைய பேச்சில் அவர்களின் உண்மை, நம்முடைய நடத்தையில் அவர்களின் இரக்கம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்களின் அழகிய குணம், நம்முடைய தொழுகையில் அவர்களின் வழிகாட்டுதல், நம்முடைய வியாபாரத்தில் அவர்களின் நேர்மை, நம்முடைய கோபத்தில் அவர்களின் பொறுமை, நம்முடைய எதிரிகளிடம் அவர்களின் மன்னிப்பு, நம்முடைய பலவீனமானவர்களிடம் அவர்களின் கருணை. இவை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதுதான் நபிகள் நாயகம் அவர்களை நேசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்குகிறது. மேலும் நபிகள் நாயகம் அவர்களுக்காக ஸலவாத் சொல்லும்படி அல்லாஹ்வே நமக்கு கட்டளையிடுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து செய்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் கூறி முழுமையாக சலாம் கூறுங்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை நாம் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மிலாத் காலத்தில் நாம் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் அவர்களின் சுன்னா என் வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது? என் பேச்சில் நபிகள் நாயகம் அவர்களின் சுன்னா இருக்கிறதா? அவர்களின் அன்பு நம் வீட்டில் இருக்கிறதா? என் குழந்தைகளிடம் அவர்களைப் போல அன்பாக இருக்கிறேனா? என் வாழ்க்கை துணையிடம் நான் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேனா? என்னை காயப்படுத்தியவரை மன்னிக்க முயற்சி செய்கிறேனா? ஏழை ஒருவரை பார்த்தால் இரக்கம் கொள்கிறேனா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு நம்முடைய மனசாட்சி என்ன பதில் சொல்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் உலகங்களுக்கே அருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் மகத்தான குணநலன் உடையவர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முஃமின்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும் என்றால் அவர்களின் வாழ்க்கையை அறிய வேண்டும். அவர்களின் சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மிலாத் நபி பற்றி பேசும் இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் வார்த்தைகளால் நேசிப்பவர்களாக இல்லாமல் அவர்களின் வழியை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவாயாக. அவர்களின் சுன்னாவை அறிந்து அதை பின்பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத். அன்பானவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி இன்னும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அல்லாஹ் தஆலா நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பவர்களாகவும் அவர்களின் சுன்னாவை பின்பற்றுபவர்களாகவும் மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாகவும் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.